சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள தங்கவேலு பொறியியல் கல்லூரி மற்றும் டிஜே தொழில்நுட்ப கல்லூரி சார்பாக இந்திய அரசமைப்பு சட்ட தின விழா முன்னாள் மத்திய அமைச்சரும் கல்லூரியின் தலைவருமான திரு கே.வி. தங்கபாலு தலைமையில் நடைபெற்றது. விழாவில் கல்லூரியின் தலைவர் திரு கே.வி. தங்கபாலு இந்திய அரசியலமைப்பு சட்ட முகப்புரையை வாசிக்க பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். பின்னர் விழா மேடையில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே.வி. தங்கபாலு, சட்டத்தை நாம் அனைவரும் பாதுகாத்து நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என மாணவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை. இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும், அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய, பொருளியல், அரசியல், நீதி, எண்ணம், அதன் வெளியீடு, கோட்பாடு, சமய நம்பிக்கை, வழிபாடு, இவற்றில் தன்னுரிமை, சமுதாய படிநிலை, வாய்ப்புகள், இவற்றில் சமம் இன்மை ஆகியவற்றை எய்திடச் செய்வோமும். உறுதிமொழியில் கூறியது போல் சட்டத்தை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 75 ஆண்டுகளில் நாம் நிறைவேற்றி வந்திருக்கிறோம். இந்திய இந்த சட்டம், அரசியலமைப்பு சட்டத்தை ஒவ்வொரு குடிமகனும் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். இன்றைக்கு 75 ஆண்டுகளை கடந்து அதே நாளில் இந்த உறுதிமொழியை நாம் ஏற்கிறோம் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய எதிர்கால பிரதிநிதிகளாக இருக்க போகிறவர்கள் நீங்கள்தான். உங்களுக்கு இந்த சட்டத்தை பற்றியும், இந்த சட்டத்தின் தாக்கத்தை பற்றியும், தன்மையை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையில் இதை நாம் இன்றைக்கு நிறைவேற்றுகிறோம். இதற்கடுத்து 75 ஆண்டுகளில் சுதந்திர இந்தியாவில் 106 முறை இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது, மாற்றப்படவில்லை. ஒரே ஒரு முறை மாற்றப்பட்டிருக்கிறது. அது 79 அன்னை இந்திரா காந்தியின் தலைமையில் ஆன மத்திய அரசு சுதந்திரம், நீதி என்ற கோட்டுக்கு இடையில் சமத்துவம், சோசலிசம், மதச்சார்பின்மை என்ற 2 அடியீட்டு கோடுகளையும் இணைத்தது என்று ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த 4 திட்டங்களும் 4 முகப்புகளும் இந்திய வரலாற்றில் மிக மிக முக்கியமானவை என்பதை நாம் ஒருவரும் உணர வேண்டும். இதில் ஜாதி, மதம், இனம் எல்லா நிலைகளையும் கடந்து அனைவருக்கும் சமூக நீதி, சமநீதி, சமத்துவம் என்ற உன்னதமான கோரிக்கைகளை இந்த நாட்டுக்கு நாம் வழங்கியிருக்கிறோம். நம்முடைய தலைவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதை பாதுகாப்பது நம்முடைய ஒவ்வொருடைய கடமையாக இருக்க வேண்டும்.